காலதாமதத்தை தவிர்ப்பதற்காக இந்த நிகழ்வு எப்படி நடக்கப் போகிறது என்பதை முதலில் தெரிவித்துவிடலாம் என்று கருதுகிறேன். இதில் கலந்து கொள்ள வந்திருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் 5 குழுக்களாக பிரிக்கப்பட இருக்கிறார்கள். இங்கே 5 பேர் நெறியாளர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு குறிப்பிட்ட தலைப்பு அல்லது பகுதி. அந்த 5 பகுதிகள் என்னென்ன என்பதை நீங்கள் ஏற்கனவே தெரிந்திருக்கலாம். இருந்தாலும் சொல்கிறேன். முதல் குழு விவேகானந்தர் வலியுறுத்தும் கல்வி. 2வது குழு மன ஒருமைப்பாட்டை மேம்படுத்துவோம். 3வது சொந்தக்காரில் நிற்க வைப்போம். 4வது புரிந்து கொள்ளும் திறனை மேம்படுத்துவோம். 5வது பரஸ்பர உறவு மற்றும் குண நலனை பெருகச் செய்வோம். 5 குழுக்களாக பிரிந்தவுடன் நீங்கள் உங்களுக்குள் அந்தந்த குழுக்களில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்குள் இந்த குறிப்பிட்ட தலைப்புகளில் நீங்கள் எதிர்நோக்கக்கூடிய சிக்கல்கள், ஆன் த கிரவுண்ட் உங்களுக்கு என்னவெல்லாம் சிக்கல்கள், மாணாக்கர்களை சந்திக்கும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனைகள், இதை சொல்லித்தர முடிகிறதா, இந்த வழியிலே அவர்களை வழிநடத்த முடிகிறதா, இல்லை பிரச்சனைகள் இருக்கின்றனவா என்பதை உங்களுக்குள் விவாதித்து உங்களில் ஒருவரை தேர்ந்தெடுத்து அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் உங்கள் அனைவரின் சார்பாகவும் நீங்கள் எழுப்பக்கூடிய ஐயங்கள், சந்தேகங்கள், கருத்துக்கள் எல்லாவற்றையும் எழுதிக் கொள்வார். உங்களுடைய ஒரு பிரதிநிதி எல்லாவற்றையும் எழுதிக் கொள்வார். இந்த குழுக்களின் கலந்துரையாடல் நிறைவு பெற்றவுடன் தேநீர் இடைவேளைக்கு பின்னர் இந்த 5 பிரதிநிதிகளும் வந்து இங்கே உங்கள் கருத்துக்களை, உங்களுடைய ஐயங்களை, சந்தேகங்களை எல்லாவற்றையும் அந்த அறிக்கையில் இருந்து படிப்பார்கள். அவர்கள் எழுதி வைத்திருப்பதை படிப்பார்கள். அதிலே ஏதாவது நாங்கள் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்று கருதினாலோ அல்லது உங்களுடைய ஐயங்கள் ஏதேனும் இருந்து அந்த ஐயங்களுக்கு நாங்கள் விடைந்தாலோ 5 நெறியாளர்களும் வந்து அதை பற்றி சொல்கிறோம். இதுதான் இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிற முறை. விவேகானந்தர் வலியுறுத்துகிற கல்வி என்கிற போது ஒரு 2 நிமிடங்களில் ஒரு சில கருத்துக்களை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொண்டு பிற நெறியாளர்களுக்கு வழிவிட கருதுகிறேன். அந்த காலத்தில் வீடுகள், நம்முடைய பழைய காலத்து வீடுகள் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இப்போதெல்லாம் அந்த மாதிரியான வீடுகள் நமக்கு இல்லை. ஆனால் அந்த காலத்தில் வீடுகள் கட்டிய போது வீட்டினுடைய சில பகுதிகளுக்கு பெயர்கள் வைத்தார்கள். ஒரு வீட்டுக்குள் நுழைய வேண்டும்னா முதல்ல என்ன, இப்ப இந்த மேடைக்கு வரணும்னா முதல்ல என்ன, படிகளில் ஏறி வர வேண்டும். அதே போல வீடுகள் படிகளில் ஏறி போக வேண்டும். அந்த படிகளில் ஏறி போன பின்னால் வீட்டிலே நடை என்று ஒரு பகுதி இருக்கும். அதை ரேடி என்று சில இடங்களில் சொல்வார்கள், தேகழி என்பார்கள், இடைக்கழி என்பார்கள். இப்போதெல்லாம் இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் வராண்டா என்று கூட சொல்கிறோம். அந்த இடைப்பட்ட ஒரு பகுதியாக இருப்பது நடை. இந்த நடை தாண்டி வீட்டிற்குள் போனால் கூடம் என்று ஒரு இடம் இருக்கும். அநேகமாக அறைகள் எல்லாம் அந்த கூடத்திற்குள் தான் திறக்கும். கூடம் என்பது சில நேரங்களில் முற்றத்தோடு இருக்கும். வீட்டில் இருக்கிற பெரியவர்கள், தாத்தா, அப்பா போன்றவர்கள் அங்கேதான் ஒரு நாற்காலியை போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருப்பார்கள். வீட்டினுடைய அத்தனை மத்தியஸ்தமும் அங்கேதான் நடக்கும். யார் என்ன தப்பு பண்ணினாலும் அங்கேதான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்படும். இதெல்லாம் அந்த கூடத்தில் நடக்கும். அதற்கு பின்னர் சமையல்கள் இருக்கும். முற்றம், சில இடங்களில் தனியாக ஒரு முற்றம் இருக்கும். இன்னும் பெரிய வீடுகள், 2 கட்டு வீடுகள் என்றால் அந்த முற்றத்தை தாண்டி பார்த்தால் ஒரு தோட்டம் போல இருக்கும். ஆனால் தோட்டம் என்று சொல்ல மாட்டார்கள் அந்த காலத்துல. வெளி என்பார்கள், இல்லை சில இடங்களில் தோட்டம் என்பார்கள். இந்த அமைப்பு முறையை நினைத்து பார்ப்போம். இந்த அமைப்பு முறைதான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, கல்வியே வாழ்வின் திறப்போம்.
ஒருவருடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய வீடு என்பது நாம் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு இடம். வீடு என்கிற வார்த்தைக்கு நீங்கள் எல்லாம் ஆசிரியர்கள் உங்களுக்கு தெரியும், வீடு வேறு என்கிற பொருள் தான் உண்டு. வீடு என்றால் விடுதலை என்பதுதான் பொருள். If you want to be a free soul, if you want to be someone who will reach godliness, அதற்கு என்ன அவசியம் என்றால் இந்த அமைப்பு முறை. படி என்று வைத்தார்கள். படி என்பது என்ன? முறையாக படித்தால், முறையாக கல்வியை படித்தால், அந்த படித்த கல்வியின்படி நடந்தால், படி நடை, அப்படி நடந்தால் என்ன கிடைக்கும்? எல்லோரோடும் கூடி வாழலாம் கூடம். அப்படி கூடி வாழ்ந்தால் வாழ்க்கை முற்று பெறும் முற்றம். இதுதான் கல்வி என்பதற்கு நம்முடைய முன்னோர்கள் மூத்தோர்கள் கொடுத்திருந்த ஒரு அடையாளம். வீட்டினுடைய பகுதிகளுக்கு அவர்கள் வைத்த பெயரே இந்த கல்வி எப்படி இருக்க வேண்டும்? முதலில் படிக்க வேண்டும், படித்தபடி நடக்க வேண்டும், நடந்தபடி கூடி வாழ வேண்டும். அப்படி கூடி வாழ்ந்தால் வாழ்க்கை முற்று பெற்று பெருவெளியில் இறைவனோடு சேரலாம். அந்த வகையான ஒரு கல்வியை தான் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அதிலே கூட ஒரு அமைப்பு முறை உண்டு. முதலில் மன வலிமை. இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் மன வலிமை இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அவரவர்கள் உள்ளத்தில் ஒரு வலிமை, தன்னம்பிக்கை என்று கூட அதை சொல்லலாம். இந்த மன வலிமை இருந்தால் அதனால் என்ன கிடைக்கும்? ஊக்கம், உழைப்பு, அறிவு கிடைக்கும். அந்த அறிவும் ஊக்கமும் இருந்தால் அவரவர்கள் சொந்தக்காலில் நிற்க முடியும். அப்படி சொந்தக்காலில் நிற்கக்கூடிய நிலை வரும்போது எல்லோரோடும் கூடி ஒருமைப்பட்டு வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒருமைப்பாடு வரும்போது நாட்டுப்பற்றும் தெய்வப்பற்றும் அதிலே இணைந்து கொண்டால் வாழ்க்கை முழுமையாக இருக்கும். இதுதான் மாணாக்கர்களை நாம் வழிநடத்த வேண்டிய ஒரு முறை. இப்படி வழிநடத்தும் போது என்னவெல்லாம் பிரச்சனைகள் அல்லது என்னவெல்லாம் கூடுதலாக நாம் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் விவாதித்துக் கொண்டு வாருங்கள். அதன் பின்னர் நாம் இன்னமும் கூடுதலாக இன்னமும் தெளிவாக அவற்றை பற்றி சிந்திக்கலாம். நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கிற சான்றோர் பெருமக்களுக்கும் வருகை கொண்டிருக்கிற பேராசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்தாய்ப்பாக நீ சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு அதை பற்றியான உங்களுடைய கலந்த ஆய்வின் முடிவிலே நீங்கள் சில கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு மேலாள் துணைவேந்தர் அவர்கள் இங்கே தெரிவித்தார்கள். நான் ஒரே ஒரு அப்படி சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது என்னுடைய சொந்த அனுபவத்தில் ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லிட்டேன்னா அதை வைத்துக்கொண்டு நீங்கள் எதை வேண்டுமானாலும் இந்த மன ஒருமைப்பாட்டை மேம்படுத்துவோம் என்கிற தலைப்பிலே சிந்திப்பீர்கள் என்கிற அடிப்படையிலே ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் வெளியிட்டுள்ளேன். நான் ஒரு ஜெனரல் கையப்பா மேல்நிலைப் பள்ளியிலே தலைமை ஆசிரியராக, தமிழாசிரியராக ஒரு 36 ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவம் உண்டு. இந்த பள்ளிக்கூடம் லிண்டர் சர்வீஸ் என்கிற ஒரு சமூக சேவை மேம்பாட்டு நிறுவனம் நடத்தியது. நான் 1981 அந்த பள்ளியிலே தலைமை ஆசிரியராக 2008 ஓய்வு பெற்றேன். அந்த பள்ளியிலே படிக்கிற மாணவர்கள் யார் என்று கேட்டால், சிறுவர் நீதி சட்டம், ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் என்கிற அந்த சிறுவர் நீதி சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்படுகிற இளம் குற்றவாளிகள் என்று சொல்ல மாட்டேன். தன் பசிக்காக ஒரு கடையிலே ஒரு வடையை எடுத்து சாப்பிட்டால் கூட அவன் தண்டிக்கப்படுவார். அவன் அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பாங்க. இப்படி ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட்ல தண்டனை பெற்ற சிறுவர்களும் மொத்தமாக ஆதரவு இல்லாத, தாய் இல்லாத, அது தந்தை இல்லாத, தாயும் தந்தையும் இல்லாத, வளர்க்கப்படுவதற்கு யாருமே உதவி இல்லாத குழந்தைகள் அங்கே படிப்பார்கள். ஒரு 1400 பேர் படித்தாங்க. அதில் ஒரு 50 விழுக்காடு, இப்படி 50 விழுக்காடு புவர்ஸ்டியமாம் புவர் என்று சொல்வதைப் போல மிக ஏழை குழந்தைகள் படித்தார்கள். அப்பொழுது ஒரு திட்டத்தை, அங்கே ஒரு செயல்பாட்டை நான் அறிமுகப்படுத்தினேன். மதியம் 12:40 மணிக்கு உணவு இல்லை, பெல் அடிப்பாங்க. மாணவர்கள் எல்லாம்
காலையில் 3 மணி நேரம் வகுப்பிலே இருந்து விட்டு உணவு இடைவேளை பெல் அடித்த உடனே எப்படி கூட்டை விட்டு குருவி கூட்டம் மகிழ்ச்சியாக ஓடுகிறதோ துள்ளி ஓடி வருகிறார்களோ உங்களுக்கே தெரியும். குழந்தைகள் அப்படியே முட்டி மோதிக்கொண்டு வகுப்பில் இருந்து வேகமாக வெளியே கூச்சல் போட்டுக்கொண்டு ஒருவர் தள்ளிக்கொண்டு முட்டிக்கொண்டு மோதிக்கொண்டு வெளியே ஓடி வருவார்கள். அப்பொழுது அங்கே ஒரு உடற்கல்வி ஆசிரியர் இருப்பார், கையில் ஒரு குச்சி வச்சிருப்பார். டெய்லி வரிசையாகவும் ஓடி சத்தம் போடாத, தள்ளி விட்டுறாத, கீழே விழுந்துறாதெல்லாம் அவர் கட்டுப்படுத்துவார். இதெல்லாம் விசல் வச்சு அடிப்பார். இது நீங்கள் எப்பவுமே நிகழ்கின்ற ஒரு நிகழ்வு. நான் சொன்னேன் 12:40 மணிக்கு லாங் பெல் அடிக்கிறத விட ஒரு பெல் அடிக்கும். அடித்த உடனே அவரவர் இடத்தில் அமைதியாக நிமிர்ந்து முதுகு தண்டுவடம் வளையாமல் நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளணும். எல்லா வகுப்பறைகளிலும் ஒரு ஒளிபரப்பை பற்றி இருக்கிறது. ஒரு இசை மனதை ஒருமுகப்படுத்துகிற வகையிலே ஒரு இசையை நாம் மிகவும் மெலோடியஸாக ஒளிபரப்புவோம். அப்பொழுது அந்த குழந்தைகள் உட்கார்ந்து கண்களை மூடிக்கொண்டு அவருடைய அன்னையையோ அப்பாவையோ அம்மாவையோ இஷ்ட தெய்வத்தையோ எதையோ விரும்புகிற ஒன்றை நினைத்து அவரை கண்ணை மூடி அமரட்டும். 12:50க்கு நாங்கள் பின்னடிப்போம், வெளியே போட்டோம்னு சொன்னேன். சில ஆசிரியர்கள் தெரிவித்தார்கள், எதுக்கு சார் பசி நேரத்தில் உங்களை போட்டு 10 நிமிஷம் உட்கார்ந்து வச்சு கண்ணை மூடிக்கிட்டு இல்லை பசித்த வயிற்றோடு இது செய்யட்டும், இல்லை உணவு இடைவேளை நேரம் குறைகிறது என்றார்கள். 10 நிமிஷம் அதை விரிவுபடுத்திக் கொள்ளலாம் என்று சொன்னேன். சில எதிர்ப்புகள் இருந்தன, சில வரவேற்புகள் இருந்தன. சில பேர் 12:40 பிள்ளைகிட்ட உடனே சில நேரம் பயிற்சி கொடுத்தோம், இப்படிலாம் செய்யுங்கன்னு. அதில் 12:45க்குனா ஒரு புள்ள அப்படி குழந்தைங்க தானே மெதுவாக கண்டுபிடிச்சி பார்ப்போம். கொஞ்ச நாள் போக போக ஒரு பழக்கத்தில் அந்த பயிற்சியில் அப்படியே மிக அமைதியாக மாணவர்கள்லாம் அந்த 10 நிமிடம் உட்கார்ந்து அந்த ஆழ்நிலை மன தியானத்தோடு உட்கார்ந்து அவர்கள் எதை பற்றி சிந்தித்தார்கள் என்று தெரியாது, ஆனால் அமைதியாக இருந்தார்கள். அப்படியே உட்கார்ந்து இந்த ஆசிரியரும் கண்ணை மூட ஆரம்பித்தார். அவரும் அப்படியே தியானத்தில். நானும் என்னுடைய தலைமை ஆசிரியரை உட்கார்ந்து விட்டு அப்படியே கண்ண மூடிக்கிறேன். இப்படி 10 நிமிஷம் போச்சு. 10 நிமிடம் கழித்து லாம்பு அடிக்கிற போது நீ சத்தம் போடுறான்னா கூட சத்தம் போட மாட்டான், ஒருத்தன் தள்ளிட்டு ஓடுறான்னு ஓட மாட்டான். அவ்வளோ ஏன்னா அந்த மனநிலையிலிருந்து அவன் மீண்டு வருவதற்கு ஓரிரு மணித்துளிகளாக அல்லவா, அந்த ஓரிரு மணித்துளிகள் மிக அமைதியாக அவன் பயிற்சியாக வெளியே செல்வான். நம்ப மாட்டீங்க, 1981 2008 நான் ஓய்வு பெறுகிற வரை அந்த பள்ளிக்கூடத்தினுடைய பொது தேர்வு இறுதித் தேர்வில் ஒரு மாணவன் கூட தோற்று போவதில்லை. படிக்கிற மாணவர்களுடைய சூழ்நிலை என்ன, அவர்கள் எப்படி 100க்கு 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்றார்கள். அப்பொழுது எடுத்து பார்த்தீங்கன்னா தினமணி நாளைக்கு 10 ஆண்டுகளாக சதவடிக்கும் ஏழைகளின் பள்ளியில் தலைப்பு செய்து வரும். ஒவ்வொரு ஆண்டும் கேம்பஸ் இன்டர்வியூ நடக்கும். வளாகத்தில் இன்டர்வியூ நடந்து டிஎஸ், லூகாஸ் டிஎஸ், அசோக் என்று டைட்டான் வாட்ச் கம்பெனி போன்ற கம்பெனிகள் இவர்களை பணிக்கு எடுத்துக்கொள்வது. ஒழுக்க சீலர்களாக, உயர்ந்த படிப்பாளர்களாக, நல்ல மதிப்பெண் பெருமானவர்களாக அவர்கள் திகழ்ந்தார்கள். நான் நினைக்கிறேன் இந்த 10 நிமிடம் அவர்கள் தியானத்தில் அமர்ந்திருந்த காரணம், மிகப்பெரிய வலுவான காரணம் அந்த மாணவர்களுடைய முன்னேற்றத்துக்கு அடிப்படையாக அமைந்திருந்தது என்பதை இன்றைக்கு வரைக்கும் என் மனசு அப்படியே தாங்கி எண்ணிக்கொண்டிருக்கின்றன. அதைத்தான் பள்ளிக்கல்வித்துறைக்கு நான் திட்டக்குழுவுடைய துணை உறுப்பினராக இருந்த போது கூட நான் பரிந்துரைத்தேன், எல்லா பள்ளிகளிலும் ஏன் இதை செயல்படுத்தக்கூடாது என்று. ஆகவே அதுதான் காரணமா அல்லது ஆசிரியரின் அர்ப்பணிப்பு உணர்வோடு கற்பித்த காரணமா, மாணவர்களின் கடமை உணர்ச்சியா என்று எனக்கு தெரியாது. அது தலையாய வலுவான காரணம் 10 நிமிடம் மன அமைதியோடு மனதை ஒருமுகப்படுத்திய ஒரு காரணம்தான் என்பதை நான் இந்த நிறந்த நேரத்தில் சொல்லி, தொடர்ந்து நீங்கள் இதை பற்றி சிந்தியுங்கள் என்று உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றேன். நன்றி, வணக்கம். எனது பெற்றோரின் பாதங்களை வணங்கி, இந்திய தேசத்தின் மண்ணை வணங்கி நான் உங்களிடம் பேச விடுகின்றேன். ஒரு அறிவார்ந்த சபையிலே வாழ்வின் உயரிய செல்வமாக கருதப்படுகின்ற கல்வியை பற்றி சிந்திக்கின்ற நிகழ்வில் கல்வியாளர்கள் கூடியிருக்கின்ற ஒரு அவையில் ஒரு காவல்துறையினர் அழைத்த
மைக்கு இந்த நிகழ்வுடைய அனைவருக்கும் முதற்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்று வரை மாணவர்களுக்கு பாடம் எடுத்துவிட்டு இன்று மாணவர்களைப் போலவே அமர்ந்திருக்கின்ற ஆசிரியர் பேராசிரியர்களே, உங்களுக்கு மேலே ஒரு அருமையான வரிகள் இருக்கின்றது. பகவான் ராமகிருஷ்ணன் சொன்னது, வாழும் வரை நான் கற்றுக்கொண்டே இருப்பேன் என்ற வார்த்தைகளை கேட்க வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்பதற்கு பாராட்டுதலை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தலைப்பு கொடுத்தவுடனே எனக்கு ஒரு யோசனை வந்தது. 2 வாரம் நின்று பார்த்தேன், நான் சொந்தக்கல்ல தான் நிற்கிறோமா? பிறகு எல்லாத்தையும் கேட்டேன், நீங்கள் எல்லாம் சொந்தக்கல்ல தான் நிற்கிறீங்களான்னு கேட்டேன். எல்லாரும் சொந்தக்கல்ல தான் சார் நிற்கிறோம். நிற்க வேண்டும் என்றால் நமக்காக தான் நின்றாகணும். பிறகு இந்த தலைப்பு என்ற ஒரு கேள்வி இருந்தது. தமிழ் சினிமாவில் ஒரு நிகழ்வு, ஒரு ஹீரோ அண்ட் கூட ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு சினிமா ஒரு பொண்ணு பார்க்க போவாங்க. அப்போ திடீர்னு அந்த மாப்பிள்ளை ரொம்ப அழகாக இருப்பார், கோட் சூட் சுத்தலாம் இருப்பார். அதை பார்த்துன்னு ஒருத்தர் கேட்பார், மாப்பிள்ளை ரொம்ப நல்லா சூப்பராக இருக்காரு அப்படின்னு. அப்புறம் மாப்பிள்ளை சொல்லுவார், பக்கத்தில் சொல்லுவார், மாப்பிள்ளை அவர் தான், நான் ஒரு போட்டுக்கிற போட்டு எந்த அப்படின்னார். இப்போ சொல்கிறது அவர் முகம் மாறி போயிடும். அப்போ வந்து புரிந்தது, நாம் ஒரு உயர்வினையும் ஒரு நல்ல நிலையும் அடைகின்ற பொழுது நமது உயர்வுக்கு நாம் காரணம் என்கின்ற பொழுது மகிழ்வாக இருக்கின்றோம். அதே நேரத்தில் அந்த உயர்வுக்கு நீங்கள் காரணம் அல்ல, நான் ஏதோ வகையில் காரணமாக இருந்ததால் தான் நீங்கள் உயர்வில் இருக்கிறீர்கள் என்று சொல்கின்ற பொழுது அந்த மனது வேதனைப்படுகிறது. அப்படி என்றால் நிற்பது என்பது கால் வேண்டுமானால் இருக்கலாம். இன்னொரு நான் நினைச்சு பார்க்கிறேன், இந்த உடம்புல கால் அப்படின்னு சொன்னால் அது கால் அல்ல. இப்போ ஒரு அடி அப்படி எடுத்துட்டோம்னா 6 அடி எடுத்துட்டோம்னா அதில் கால் என்பது நீங்கள் ஒரு 1.5 நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுட்டிங்கன்னா அந்த கால் அல்ல. கால் என்பது அது அறையின் மேல் பகுதி. அப்படி என்றால் கால் என்பது கால் அல்ல, அது அதிலும் உயரமாகும். சொந்த கால் என்றால் உங்கள் உயரம் முழுவதும் உங்கள் காலாகத்தான் இருக்கும். விக்டர் ஹியூகோ அப்படின்ற ஒருவர் சொன்னார், ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் நான் இவ்வளோ நாள் நான் பேசுகிற விஷயத்தை ஏன் இந்த தலைப்புக்கு எனக்கு என்னவே சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்று நிறைய மாணவருடைய சிந்தனை ஏதாவது ஒரு வகையில் மாறுகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய சொந்த சிந்தனைகளை விட்டு வேறு ஏதோ சிந்தனைக்கு சென்று விடுகிறார்கள். அப்படி என்றால் சொந்தக்கால் என்பது ஒரு பெயர் மட்டுமல்ல, அது 3 விஷயங்களை சார்ந்தது. ஒன்று ஒரு சிந்தனை, மற்றொன்று சொல், மூன்றாவது ஒரு செயல். சொந்தக்கால் என்பது சிந்தனை என்றால் அது தன்னம்பிக்கை, வேற யாரையும் அது எதிர்பார்ப்பதில்லை, தன்னை மட்டுமே நம்புவது. சொல் என்று சொன்னால் நேரடியாக நேர்மறையாக சிந்திப்பது, பேசுவது. எந்த ஒரு பேச்சு எடுத்துக்கிட்டால் என்னால் முடியும் என்று சொல்வது, அதை நான் சாதித்து காட்டுவேன் என்று சொல்வது. செயல் என்று சொன்னால் உழைப்பது. இந்த 3 தான் சொந்தக்கால் என்பது நான் கருதுகிறேன். இந்த சொந்தக்காலில் நிற்காட்டி என்ன ஆகும், இந்த நிற்கவில்லை என்றால் என்ன ஆகும் என்பதற்கு காவல்துறை நாங்கள் நிறைய பார்த்துருக்கேன். நான் டிஎஸ்பியாக சேர்ந்தப்போ இருந்து வர ஒரு பெட்டிஷனை நான் சொல்கிறேன். கடந்த 4 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு தபால் வாட்ஸ்அப்பில் வந்து இதில் ஆக்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க. பல கேஸ் வரும் பொழுது நான் உடனே ஆக்ஷன் எடுத்துருவேன் நான். பட் இந்த மாதிரி ஒரு கேஸ் வரும்போது கொஞ்சம் யோசிப்பேன், இவருக்கெல்லாம் நான் உதவி செய்யணுமா இல்லை. என்ன யார் என்று சொன்னால், சார் வேலைக்காக ஒருத்தர் நம்பி காசு கொடுத்தேன், அவர் கவர்மெண்ட்டை வேலை வாங்கி தரேன்னு சொன்னார். இப்போ எனக்கு வேலையும் கிடைக்கல, கொடுத்த காசும் தரேன். எப்படியாச்சும் காசு வாங்கி கொடுங்க சார் அப்படின்னா நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதே இல்லை, ஹெல்ப் பண்ணுறதும் இல்லை. ஏனென்றால் நீ வேலைக்காக காசு கொடுக்கிறாய் என்று சொன்னால் நீ வேலைக்கு சென்ற பிறகு காசு தான் வாங்கி கொடுக்கிறாய். உனக்கு நான் உதவி செய்யல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. இந்த நிகழ்வோடு நான் பார்க்கின்ற பொழுது நாம் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை சொந்த காலில் நிற்க வைப்பதற்கு ஒரு மாபெரும் சிந்தனையை சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப்பில் படித்த செய்தி. சவுத் ஆப்பிரிக்காவுடைய ஒரு யூனிவர்சிட்டியில் எழுதியிருக்காங்க, இஃப் யூ வாண்ட் டு டெஸ்ட்ராய் எ நேஷன், டோன்ட் கோ வித் பாம்ஸ், அட்டாமிக் பாம்ஸ் ஆர் மிசைல்ஸ். ஒரு நாட்டினை நீங்கள் அழிக்க வேண்டும் நினைத்தால் நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஏவுகணையோடும் அணு குண்டுகளோடும் செல்ல வேண்டாம். 2 விஷயங்கள் போதும். ஒன்று, லோயரிங் தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன், உங்களுடைய கல்வியுடைய தரத்தை நீங்கள் குறைத்தால் போதும். 2வது, allowing cheating the examinations by the students, மாணவர்களை
பள்ளியில் நடக்கின்ற தேர்வுகளில் ஏதாவது ஏமாற்றுவதற்கு நீங்கள் வழிமுறைப்படுத்தினாலே அந்த நாட்டை நீங்கள் அழித்து விடலாம். அப்படி என்ன நடக்கும் என்றதற்கு அடுத்து வருவது, the patients dies at the hands of such doctors, the building collapses at the hands of such engineers, the money will lost their value at the hands of such economists, the humanity of the whole human can be lost at the hands of such religious scholars, the judge will die at the hands of such judges. எனவே மாணவர்களுக்கு நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால், தன்னம்பிக்கை, தன்னை அறிந்து தான் எதற்கு தயாராக என்று புரிந்து அதை செய்தால் போதும். கல்வியின் திறவுகோல் என்பது, நீங்கள் ஒரு விஷயத்தை திறக்கிறீங்க, வீடு நீங்கள் கூட்டிகிட்டு தான் வந்திருப்போம், கரெக்டான வீட்டில் போய் திரும்ப திறந்து பார்க்குறோம், இருக்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். இல்லை புதிய ஒரு இடத்துக்கு போகிறோம், திறந்து பார்க்குறோம், அதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்குறோம். கல்வி நம் மனக்கண்ணை திறக்கும், நாம் சரியாக இருக்கின்றோமா என்பதை பார்க்கும். அந்த கல்வியின் திறவுகோலில் அடிப்படையே நம்மை நாம் அறிந்து கொள்வதுதான். நம்மை நாம் அறிந்து கொண்டால் நாம் யாருக்கும் தலைவணங்காமல் சொந்த காலில் நிற்போம். அதுதான் இன்றைய செய்தி. நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர் பெருமக்களே, என் உயிருக்கு காரணம் என் பெற்றோர்கள், என் உயிருக்கு காரணம் என் ஆசிரியர்கள் என்றும் என் ஆசிரியர்கள் கடமைப்பட்டிருக்கின்றேன். புரிந்து கொள்ளும் திறன் இன்று விவேகானந்தர் பெயரில் அமைந்துள்ள இந்த இடத்தில் அமைந்திருக்கின்றோம். கல்விக்கு முக்கியத்துவம் பற்றி கூறியது விவேகானந்தர் தான். கிரேக்க அறிஞர் பிளாட்டோ ஒரு முறை கூறிய போது, ஒருவன் படிக்கவில்லை விட்டால் நான் பிறக்கவே தேவையில்லை என்றார். ஆனால் என்னுடைய திறன் எப்படி இருக்கின்றது? கூகுள் தான் நம்மளுடைய திறன், சாட் ஜிபிடி தான் நம்மளுடைய திறன். இதுதான் ஆசிரியர். இன்றைய மாணவரும் ஆசிரியர்களும் சாட் ஜிபிடியை பயன்படுத்துகிறார். நம் யோசிப்பு தன்மை குறைந்து வருகின்றது. அதற்கு புத்தகம் வாசிப்பது குறைந்து வருகிறது. முக்கியமானது, நாம் புத்தகம் வாசிக்கும் போது அதில் இருக்கிற எண்ணங்கள் நம்ம மூளைக்கு செல்லும். MS உதயமூர்த்தி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவருடைய எண்ணம் சிந்தனை செயல் என்ற புத்தகம், அதனை எல்லாம் படிக்க வேண்டும், மாணவர்களை படிக்க வேண்டும். இன்றைய தலைமுறையிற்கு எண்ணம் இருக்கின்றது, செயல் இருக்கின்றது, ஆனால் சிந்தனை இல்லை, யோசிப்பது இல்லை. யோசிப்பது குறைந்து விட்டது. எல்லாமே இன்ஸ்டன்ட்டாக வரணும்னு நினைக்கின்றார்கள். எல்லாமே லிஃப்ட்லே 17 மாடி போயிடணும்னு நினைக்கிறாங்க. படிக்கட்டில் யாரும் போகணும்னு யாரும் யோசிக்கிறது இல்லை. அதற்கு வாசிப்பு எண்ணம் வேண்டும். யோசிப்பது எப்படி திறனை மேம்படுத்த ஒரு சிறிய கதையை சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஒரு முறை காட்டுடைய ராஜா சிங்கம், உங்களுக்கு தெரியும். சிங்கம் அங்கே போகிற ஒரு முயலை அழைத்ததாம். வந்து எனக்கு துர்நாற்றம் வருகுதா பாரு அப்படின்றதாம். வாயை திறந்தோடனே துர்நாற்றம் வருகின்றான். அந்த முயலை கடித்து விட்டது. அடுத்த முயல் வந்ததாம். எங்கே வாயில் துர்நாற்றம் வருகிற பாரு என்றாராம். இல்லை, துர்நாற்றம் வரவில்லை என்றான். நீ போய் சொல்கிறான்னு அதையும் கடித்து விட்டது. மூன்றாவது முயல் வந்ததாம். அதை கேட்டதாம். அது சொல்லி எனக்கு ஜலதோஷம், நான் வர முடியாதுன்னு சொல்லி போயிடுச்சு. அந்த அளவுக்கு யோசிக்கும் திறன் வேண்டும். 3 முயல் ஒன்னாதான் வந்தது. ஒன்று உண்மையை சொன்னது, ஒன்று பொய் சொன்னது, ஒன்று யோசித்து அந்த சந்தர்ப்பத்தை அவாய்ட் செய்யுது. அது முக்கியம். எனக்கு ஜலதோஷம், நான் கிட்ட வந்தால் உங்களுக்கு ராஜா உங்களுக்கு ஜலதோஷம் வந்துடும் சொல்லுது. அதனால யோசிக்கும் திறமை வேணும். சீன கவிஞர் கன்ஃபியூஷியஸ் ஒரு சொன்னார், I hear, I forget. I see, I remember. I do, I understand. ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு விஷயத்தை பார்க்குறோம், ஞாபகம் இருக்கு. ஒரு விஷயத்தை கேட்குறோம், மறந்துடுறோம். ஆனால் ஒரு விஷயத்தை செய்யும் போது தான் நம்மளுக்கு அதை புரியுது. இன்றைய தலைமுறையை செய்ய வேண்டும். அதற்கு ஆசிரியர்கள் உதவ வேண்டும். ஏன்னா நீங்கள் பாடகத்தில் படித்த மட்டும் எதுவும் வந்துடாது. அவுட் சைட் த சிலபஸ், அதாவது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் டைம் ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு நீங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ஃபியூச்சரில் வந்து அட்டண்டன்ஸ் எடுக்கிறோன்னு வச்சுங்க, கிளாஸ் ஒரு பையன் கூட இருக்க மாட்டான். அப்போது அட்டண்டன்ஸ் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸில் உட்காரது எப்படி? அப்போ வே ஆஃப் டீச்சிங், என்ன விஷயம் நம்ம சொல்கிறோம் அப்படின்ற விஷயம் தான். அது ஆசிரியர்கள் அதுக்கேற்ற மாதிரி எக்யூப் ஆகும். சில பள்ளி கல்லூரியில் பார்த்தீங்கன்னா பிபிடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் ஒரே பிபிடி 2 வருஷம் 3 வருஷம் போடும்போது பையனுக்கு போர் அடிச்சது. ஸோ நம்ம லைப்ரரிக்கு போனோம்,
நம்ம நாலேஜை நம்ம அப்டேட் பண்ணணும். பசங்களுக்கு கூகுளில் தெரியாத விஷயத்த ஒரு டீச்சர் சொன்னாதான் நீ கிளாஸில் உட்காருவோம், அப்படிதான் இருக்கு. அதுக்கு நம்ம அதை விட பையனோட நீங்கள் கூகுளோட நம்ம டீச்சர் பெரிய ஆளாக இருக்கும். ஏன்னா ஃபோன் கையில் பையன் ஃபோன் வச்சிருக்கான், கூகுளில் உடனே ஆன்சர் பார்த்துக்கலாம். நம்ம தப்பாக சொன்னாலும் அவன் கரெக்ட் பண்ணுறான். ஸோ நம்மளுக்கு கூகுளுக்கு மேலே என்ன, எப்பவுமே இந்த சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர்லாம் மனிதன் செய்யப்பட்டது, மூளை நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். அதுக்கு மேலே கம்ப்யூட்டருக்கு மேலே தான் மூளை. ஆனால் நம்ம யோசித்து மாணவர்களை அட்டென்ஷனாக கிளாஸ் உட்காரத்துக்கு அதர் தென் அகாடமிக்ஸ் புக்கில் இல்லாததை எப்படி கனெக்ட் பண்ணி சொல்ல போகிறோம் அப்படின்றது விஷயமா இருக்குது. ஸோ கான்சன்ட்ரேஷன் டைம் இன்க்ரீஸ் பண்ணோன்னா இந்த வே ஆஃப் டீச்சிங் அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ இந்த ஃபிளிப் கிளாஸ் ரூம்னு ஒரு புதுசாக வந்துருச்சு, நிறைய இன்ஸ்டியூஷனில் பண்ணுறோம். எப்படின்னா ஏற்கனவே அவனுக்கு யூடியூப்பில் அனுப்பிடுறாங்க, அவங்க எல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு வந்துடுறான். கிளாஸில் ஒன்லி டிஸ்கஷன் லெவலில் போயிடுச்சு, இன்ட்ராக்ஷன் லெவலில் தான் நீங்கள் டீச் பண்ணுறதே குறைஞ்சிச்சு. ஃபிளிப் கிளாஸ்ன்ற கான்செப்ட் போயிட்டோம். ஸோ இன்னைக்கு ஆசிரியரும் மாணவரும் நண்பர்கள் போல பேசும் நாள் விட்டது. கொஸ்டின் ஆன்சர் மட்டும்தான் டவுட்ஸை கிளியர் பண்ணுற லெவலுக்கு போயிட்டோம். ஸோ மாணவர்களுக்கு இன்னைக்கு எல்லா அறிவுத்தினை இன்னைக்கு 5வது 6வது படிக்கும் மாணவர்களே இந்த கூகுள் வந்தப்போ உலக அறிவு அதிகமாக இருக்குது. ஹிஸ்ட்ரி பற்றி பேசுகிறாங்க, டீச்சருக்கு தெரியலாம், அவங்களுக்கு தெரியும். அதனால் நம்ம டெய்லி அப்டேட் பண்ணுறது தான். வருஷம் ஒரு காலேஜ் அதுக்கு தனி கோர்ஸ் வச்சு டீச்சர்ஸ் அப்டேட் பண்ணோம், ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணாதான் இன்று மாணவர்களை நாம் கிளாஸில் கவனிக்க வைக்க முடியும். இதுக்கெல்லாம் காரணம் மாணவர்கள் இன்னைக்கு எல்லாமே செயல்திறன் குறைந்து இருக்குது. மல்டி டிசிப்ளினரி ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்றைக்கி அவனுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுன்னா நீங்கள் வெறும் மேக்ஸ் டீச் பண்ண முடியாது. மேக்ஸோட வேறு என்ன சப்ஜெக்ட் கனெக்ட் பண்ணணும், ஃபிசிக்ஸோட கெமிஸ்ட்ரி கனெக்ட் பண்ணணும். ஸோ ஹிஸ்ட்ரி கூட கனெக்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி நிறைய மாணவர்களுக்கு. அவங்களுக்கு என்ன சப்ஜெக்டோ அதை கனெக்ட் பண்ணி பேசும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவேன். எனக்கு நான் 2வது படிக்கும்போது எனக்கு கார்பெண்ட்ன்ற வார்த்தை அவ்வளோ ஈஸியாக எழுத வர பெரிய வார்த்தை இங்கிலீஷில். என்னுடைய ஆசிரியர் சொல்லித்தந்து இன்னைக்கு என் மனசில் இருக்கு. கார் தனியாக சொன்னாங்க, பெண் தனியாக சொன்னாங்க, டர் சொன்னாங்க. கார்பெண்டர் வாழ்க்கையில் மறக்க முடியாத உதாரணம் எனக்கு. ஸோ அது மாதிரி நீங்கள் உதாரணத்தோடு சொல்லும் போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கணும். திறன் அதிகமாகணும்னா நம்ம நிறைய விஷயத்தை கற்றுக்கணும், நிறைய ஒர்க் ஷாப் போகணும், வெளி உலக அறிவு நிறைய வேணும். அது நீ கல்லூரியும் செய்து கொண்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் நடக்க போகிற குழுவில் நிறைய கேள்விகள் கேட்க போகிறீங்க. அதற்கு நாங்கள் ரெடியாக இருக்கணும் கூறிக்கொண்டு விடுகிறேன். நன்றி, வணக்கம். गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். 1892 டிசம்பர் 24, 25, 26 தேதிகளில் சுவாமி விவேகானந்தர் எந்த இடத்தில் உள்ள பாறையில் தவம் செய்து ஞான ஒளி பெற்றாரோ அந்த மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவள் என்ற பெருமையோடு சுவாமி விவேகானந்தரின் பெயர் தாங்கி நிற்கும் விவேகானந்தா கல்விக் கழகத்தின் 21 ஆண்டுகள் பணியாற்றிய ஆசிரியர் என்ற முறையிலும் அங்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்பது மனிதனை மனிதனாக்கும் கல்வி என்ற பெருமையுடனும் கல்வியே வாழ்வின் திறவுகோல் என்பதை உணர்ந்து என்னை படிக்க வைத்த என்னுடைய பெற்றோர்களுக்கு நன்றி கூறி இந்த இடத்திலே, இந்த புனிதமான இடத்திலே, விவேகானந்தர் இல்லத்திலே இந்த தருணத்திலே எனக்கு நிற்க வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். I am not going to describe many things, just a little. Before that, I have to thank many people. நல்ல கல்வியையும் ஒழுக்கத்தையும் எனக்கு தந்த எனது ஆசிரியர்களுக்கு நன்றி. எனக்கு தினமும் ஊக்கமும் உற்சாகமும் அளிக்கக்கூடிய குடும்பத்தினருக்கும் சக ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மாணவ செல்வங்களுக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். இத்தகைய பெருமை எல்லாம், எத்தனை அவார்ட்ஸ் எல்லாம் என்ன கிடைச்சாலும் எல்லாமே என்னுடைய மாணவர்களைத்தான் சேரும் என்று சொல்லுவேன். என்னுடைய மாணவர்கள் தான் என்னை பெருமைப்பட வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுவேன். ஒரு ஆசிரியர் ஆக்சுவலி எனக்கு கொடுத்திருக்க தலைப்பு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பரஸ்பர உறவு மற்றும் குணநலனை பெருக செய்வோம். பரஸ்பர உறவு என்பது என்ன?
ஒரு ஆசிரியர் நம்ம உறவை பரஸ்பர உறவு என்று சொல்லும் போது குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும், நம்மிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். முதலில் நாம் நம்மை நேசிக்க வேண்டும், அடுத்தது குடும்பத்தினரை, அடுத்தது சமூகம், அடுத்தது தொழில் செய்யக்கூடிய இடம். நாம் தொழில் செய்யக்கூடிய இடமாக கல்விக்கூடங்கள் இருக்கிறது. கல்விக்கூடத்திலே எந்தெந்த விதமான உறவுகள் நமக்கு இருக்கும்? ஆசிரியர் மாணவருடனான உறவு, மாணவர் மாணவருடனான உறவு, ஆசிரியர் சக ஆசிரியர்களுடனான உறவு, ஆசிரியர் நிர்வாகத்தினுடனான உறவு மற்றும் ஆசிரியர் பெற்றோர்களுடனான உறவு. இத்தனை உறவுகள், இதையும் மீறி சமூகத்தோடு உள்ள உறவு. நமக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்குமே ஆனால் நாம் நமது வகுப்புகளில் நான் ஒரு ஆசிரியை என்ற பெருமையோடு இந்த நாட்டை நிமிர்க்க வைக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதோடு நற்குணங்களையும் வகுக்கக்கூடிய, அதை குணங்கள் உருவாக வழிகாட்டக்கூடிய ஆசிரியர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் போது நம்மளுடைய பொறுப்பு எவ்வளவு என்பது நாம் ஒவ்வொருவருக்கும் தெரிய வரும். நற்குணங்களை, what is the next topic is குணநலன்களை பெருக செய்வோம். எந்தெந்த குணங்கள் நமக்கும் மற்றவர்களுக்கும் பலன் செய்கின்றதோ அதுவே குணநலன்கள். அப்படி பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள், நம்முடைய சுய ஒழுக்கம், இரண்டாவதாக what is that? பேஷியன்ஸ், சகிப்புத்தன்மை, நேர்மை, என்ன சொல்றது, அப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம். தன்னம்பிக்கை, அதை விட முக்கியம் தன்னம்பிக்கை. இத்தனையான நிறைய நல்ல குணங்கள் நம்மக்கிட்ட இருக்கணும். நாம எவ்வளவு தூரம் அதை பிராக்டிஸ் பண்றோமோ அப்பதான் நம்மளுடைய வார்த்தைகளுக்கு அது ஒரு மதிப்பு இருக்கும். மாணவர்களுடைய மத்தியிலும் சரி, மற்றவருடைய மத்தியிலும் சரி, ஒரு பணிவோடு கனிவோடு நாம் எந்த விஷயத்தை சொன்னாலும் அது அவர்களுக்கு புரியும்படியாகவும் அதை இமிடியேட்டா அவங்க செஞ்சு முடிக்கிற மாதிரியும் அவங்க இருப்பாங்கன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ என்னுடைய தலைப்பு பரஸ்பர உறவு மற்றும் குணநலனை பெருக செய்வோம். இந்த தலைப்புல நீங்க உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் மனதில் வருகிறதோ, இதை நான் செய்வதற்காக செய்வதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்கிறதோ அத்தனையும் அலசி ஆராய்ந்து வாருங்கள். நமக்கு அந்த கேள்விகள் நம்முடைய அனைவருடைய கேள்விகளாக இருக்கும். அந்த கேள்விகளுக்கு நாம் விடை காண்போம் அடுத்த கலந்துரையாடலின் முடிவில். நன்றி.